ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ சாய் vlog. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பால் கொழுக்கட்டை. அது செய்யறதுக்காக ஊர்ல இருந்து எங்க அம்மா வந்திருக்காங்க. அது செய்யறதுக்காக வரல, ஆக்சுவலா என்ன பாக்கிறதுக்காக வந்தாங்க. நான் பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுமான்னு கேட்டதுனால இன்னைக்கு எங்க அம்மா பால் கொழுக்கட்டை செய்ய போறாங்க. எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சிருக்கோம். இது ஒரு 150 கிராம் மாவு எடுத்துக்கோங்க, அரிசி மாவு. கடையில கொழுக்கட்டை மாவுன்னு கூட விற்கிறாங்க, அது கூட நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாவை இந்த பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய், முந்திரி, பாதாம் மூணுத்தையுமே தனித்தனியா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். பவுல் எடுத்து வச்சிருக்கோம் ரெடியா மாவு பிசைறதுக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுடு தண்ணி கொதிக்கிற அடுப்புல அந்த சுடு தண்ணியில எண்ணெயும் உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சுடு தண்ணிய நல்லா காயிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவுல இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பிசைஞ்சுக்கலாம். தண்ணி ரொம்ப சூடா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கரண்டி வச்சு கிளறிடுங்க. இந்த அளவுக்கு சூடு இருக்கணும் தண்ணி, அப்பதான் மாவு நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடுங்க கரண்டி வச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். நல்லா கெட்டியான ஒரு பதத்துக்கு வரணும் தண்ணி மாவு. இப்போ கொஞ்சமா பச்சை தண்ணி பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை தண்ணியில இப்ப கை நனைச்சு இந்த மாவு பிசைக்க போறோம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த பச்சை தண்ணியில கையை விட்டுட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கையை நனைச்சிட்டு இந்த மாவை உருண்டையா பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். அஞ்சே நிமிஷத்துல செஞ்சிடலாங்க இந்த பால் கொழுக்கட்டை. இந்த லீவ்ல உங்க பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாயங்கால டைம்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க இது செஞ்சு கொடுங்க. பாருங்க, மாவு நல்லா சுடு தண்ணி ஊத்துனதுனால நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். அப்பதான் நம்ம பால்ல இது உருண்டை போட்டு பால்ல போடும்போது அது நல்லா சீக்கிரமா வெந்துடும். சிலலாம் தண்ணி சூடா இல்லைன்னா மாவு நல்லா வேகாது, சாப்பிடும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். நல்ல ஒரு உருண்டை பதத்துக்கு வர வரைக்கும் அது நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, உருண்டைய குட்டி குட்டி உருண்டையா நம்ம திரட்டி வச்சிருக்கோம். சிலது குட்டியா இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க பிசைஞ்சுக்கோங்க. பால் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்ச பால்ல இந்த உருண்டைய ஒண்ணு ஒண்ணா போடுங்க. நிறைய ஒண்ணா போட்டுட்டீங்கன்னா எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். அதனால 1 பை 1 நம்ம இந்த உருண்டைகளை ஆட் பண்ணிடலாம். பால் நல்லா சூடா இருக்கணுங்க. பால் நல்லா சூடா இருந்தாதான் இந்த உருளைங்களை போட்ட உடனே அது வெந்து வந்துடும். 5 நிமிஷத்துல அது வெந்து மேல மிதக்கும்.
எல்லா உருண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அந்த உருண்டையோட அந்த பாலோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி செஞ்சு குடுத்தா அடிக்கடி செஞ்சு குடுக்க கேட்பாங்க. மத்த ஸ்நாக்ஸ் ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு குடுக்கும்போது, அவங்களும் அந்த மாதிரி ஹெல்த்தியா சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு, ஒரு கலர் கலர்ட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, உருண்டைங்கள்லாம் வெந்து மேல வந்து மிதக்கும். இந்த மாதிரி பால்ஸா வந்து மேல மிதக்கும். அப்ப தெரிஞ்சுக்கலாம் நம்ம வெந்துருச்சுன்னு. இந்த டைம் வரும்போது, நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரைய இதுல கலந்துக்கலாம். எந்த கப்ல நம்ம மாவு எடுத்தோமோ, அதுக்கு 1 அதுல பாதி சர்க்கரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் மாவு எடுத்தீங்கன்னா, 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை அதிகமா வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவங்கவங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில தேவையான அளவு நெய் ஊத்திக்கிறோம். நெய் நல்லா சூடாகணும். நெய் சூடானதுக்கு அப்புறம், நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய், முந்திரி, பாதாம வதக்கிட்டு, நம்ம இந்த பால் கொழுக்கட்டையில மிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு தேங்காவ நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம், மத்த எடுத்து வச்சிருக்க 2 பொருளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, பொன்னிறமா ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க 3த்தையும். இந்த மாதிரி ஒரு ப்ரவுன் கலர் வந்தோனே, நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த புழுக்கட்டை பால்ல இத மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாருக்கும். நீங்க வேணும்னா இத அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறுமனே கூட நீங்க அப்படியே ஏலக்காய் மட்டும் போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்க நெய்ல போட்டு இதெல்லாம் வதக்கி சாப்பிடும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாருக்கும். எடுத்து வச்சிருக்க நம்ம கொழுக்கட்டை பால்ல நம்ம வதக்கி வச்சிருக்க பொருட்கள்லாம் சேர்த்துட்டு, ஒரு கலர் கலரிட்டு, ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம பால் கொழுக்கட்டை. இப்ப சாப்பிடறதுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. பால் தண்ணியா இருக்கு, திக்கா இருக்கணும் வேணும்னா உங்களுக்கு கொஞ்சமா அரிசி மாவ தண்ணீல கரைச்சுட்டு இந்த மாதிரி ஊத்திருங்க. ஊத்துனீங்கன்னா, அது கொஞ்சம் திக்னஸ் குடுக்கும் உங்களுக்கு. இதுலயே கொஞ்சம் நீங்க தேங்காய் பால் கூட மிக்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டேஸ்ட் நல்லாருக்கும். பாருங்க நம்ம பால் கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே அருமையா இருக்கு. பால் கொழுக்கட்டை சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து உங்க வீட்லயே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்கங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பால் கொழுக்கட்டை. எங்க அத்தைக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. சின்ன பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே பாராட்டு மழை தான் எங்க அம்மாக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.